Good morning students, I am MRK. Today 12th max class பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 5 2 dimensional analytical geometry exercise 5.5 6th sum வேட் ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அணு உலை அப்படின்றது நியூக்ளியர் கூலிங் டவர் அப்படின்றது ஓகேயா. அதை வச்சு அதோட ஷேப் ஹைப்பர்போலாவில் இருக்குது. இந்த ஒரு ஆர்க் இருக்குது, இந்த ஒரு சைடு இருக்கு கர்வ். இது ஆக்சிஸ். இது டாப்பு. இது மேல்புறம் அப்படின்னு அர்த்தம். இது இப்படி ஓப்பன் இப்படி அர்த்தம். அதே மாதிரி இது பாட்டம் கீழ்ப்புறம் அப்படின்னு அர்த்தம். இது கீழ்ப்புறம் அப்படின்னு அர்த்தம். இது இந்த இதை நல்லா போட்டுக்கலாம். இது டயாமீட்டர். இது ரேடியஸு மொத்தமாக சேர்ந்தா தான் என்னது டயாமீட்டர். அதே மாதிரி இது ரேடியஸு மொத்தமாக சேர்ந்தா தான் என்னது டயாமீட்டர் அப்படின்னு அர்த்தம். சரி ரைட்டு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா கொடுத்துருக்கு. x² / 30² அப்படின்னு கொடுத்துருக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ் ஹைப்பர்போலாவில் கொஸ்டினில் கொடுத்துருக்குவார். மைனஸ் y² / 44² அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ a² எடுத்தோம்னா 30². அப்போ ஏன்னு எடுத்துட்டோம்னா 30. அதே மாதிரி b² எடுத்தோம்னா 44. அப்போ பின்னு எடுத்துட்டோம்னா 44². அடுத்து என்னது 44 அப்படின்னு அர்த்தம். பி கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டு. இதனுடைய மொத்த டவரோடைய மொத்த ஹைட்டு 150 மீட்டர் கொடுத்துருக்கு. சரி ரைட்டு. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அதாவது ஹைப்பர்போலா half of the distance of base of the tower is center அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது இங்கே பி அப்படின்னா இது 2p அப்படின்னு அர்த்தம். 2 மடங்குன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அதாவது டால்னு கொடுத்துருக்குல்ல, டால் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் ஆஃப் த சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டவர் டு த சென்டர் த ஹைப்பர்போலா அப்படின்ட்டுருக்கு. சரிங்களா சொல்கிறது? பார்த்து பொறுமையாக செய்யணும். சரியா? அதாவது மேல்புறமானது கீழ்ப்புறத்தை பாதி மடங்கு ஹாஃப் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2p + p = 150. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 3p = 150. அப்புறம் p என்ன வந்துடும்? p = 150/3 அடிச்சிட்டோம்னா p என்ன வந்துருச்சு? 50 வந்துருச்சு. அப்போ மேலே உள்ள பார்ட்டுக்கு கண்டுபிடிச்சோம்னா, ஒரு பார்ட்டுக்கு கண்டுபிடிச்சா பீன்றது ஹைட்டு. இது எவ்வளவுனா 50 மீட்டர். கீழே உள்ள ரிமைனிங் பார்ட் 2p அப்படின்றது இந்த கீழே உள்ளது, அது 100 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது 50 மீட்டர், இது 100 மீட்டர். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு ஃப்ளாட் பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். இங்கே ஒரு பாயிண்ட்டு நீ ஃப்ளாட் பண்ணுற அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். இது டயாமீட்டர் தெரியாது. அப்போ இது எக்ஸு. ஹைட்டு தெரியும், எவ்வளவு? 50. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த டயாமீட்டர் வேணும் அப்படின்னா இதை x1ன்னு வேணால் வச்சுக்கோ, இதை x2ன்னு வேணால் வச்சுக்கோ. ஆமாம், ஒய் தெரியும். ஆனால் என்ன ஒய்? இது மைனஸில் இருக்குனால 4th quadrant மைனஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. x2, -100 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ நம்ம இதில் தான் பாஸ் பண்ணி கொண்டு வரணும். ஒரு பாயிண்ட்டை பின்னு எடுத்துட்டோம்னா இன்னொரு பாயிண்ட்டை க்யூன்னு எடுக்கணும். அப்போ பி ஆஃப்னு போட்டு ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துகிட்டு வர்றேன். பி ஆஃப்னு போட்டு x1, 50 அப்படின்னு எடுத்துட்டேன். அப்போ அதில் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணோம்னா x1² / 30² -50² / 44² அப்படின்னு எடுத்துகிட்டு வரேன். = 1. இது அந்த சைடு கொண்டு போனோம்னா x1² இதில் /30² அப்படின்னு எடுத்துகிட்டு 1 + 50² / 44². ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஓப்பன் பண்ணி ஆன்சர் எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணி நிதானமாக பொறுமையாக தான் எடுக்கணும். சரிங்களா சொல்கிறது? அப்போ என்ன வந்துடும்? 1 + 5 5s are 25, 2500 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி 44 பண்ணோம்னா 1936 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ரைட்டு. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்து ஆன்சர் எடுக்கணும். பொறுமையாக நிதானமாக செய். ஓகே, பொறுமையாக x1² /
30 ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? ஈக்குவல் டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1936 ப்ளஸ் 2500 டிவைடட் பை 1936. ஓகே, குட். ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா 4436 டிவைடட் பை 1936. இந்த 30 ஸ்கொயர் இங்கிட்ட வந்துச்சுன்னா 900 அப்படின்னு மாறிடும். 30 × 30. இங்கே என்ன இருக்குது? x1 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இப்போ x1ன்னு போட்டோம்னா ஹோல் ரூட் விழுகணும் எல்லாத்துக்குமே. அப்போ நிதானமாக செய்யி. 4436 by 1936 into 900 அப்படின்னு எழுதணும். இப்போ இதுலேருந்து வெளியில் எடுத்தோம்னா 30 வெளியே எடுத்துலாம். இதை எடுத்துட்டோம்னா 66.6 அப்படின்னு அர்த்தம்டா. இன்ட்டு இது 30ன்னு அர்த்தம்டா. அதே மாதிரி டிவைடட் பை 44. பொறுமையாக நிதானமாக செஞ்சு பார்த்துக்கோ. ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கிறேன். இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 45.411 மீட்டர் அப்படின்னு வரும். இது வந்து x1 அப்படின்னு அர்த்தம். நீ டயாமீட்டர் கேட்டிருக்கனால டாப்போடைய டயாமீட்டர் கேட்டிருக்கனால டாப் ஆஃப் த டயாமீட்டர் டாப் ஆஃப் த டயாமீட்டர் கேட்டிருக்கனால டாப் ஆஃப் த டயாமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்கனால 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். 45.411 அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 90.823 மீட்டர் அப்படின்னு வரும். இதுதான் டாப் ஆஃப் த டயாமீட்டர். இது மேலே உள்ளது டயாமீட்டர். ஓகே சொல்கிறது. ரேடியஸ் வந்து x1, டயாமீட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பொறுமையாக க்யூன்ற பாயிண்ட்டை போடு. க்யூன்ற பாயிண்ட்டை போட்டோம்னா x2, -100 அப்படின்னு இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் கணக்கை பொறுமையாக மூவ் பண்ணு. சரிங்களா சொல்கிறது? அப்போ x2 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் மைனஸ், சரிங்களா, மைனஸ்ஸு. அப்போ இது என்ன ஆயிரும் பார்த்துங்க, -100 ஹோல் ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதே அங்கிட்டு கொண்டு போயிருங்க, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல. அப்போ x2 ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இது வந்து மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 100 ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர். பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்ய. இது என்ன வந்துடும்? எப்பயும் போல் 1 ப்ளஸ் 2 0 இருக்குது, இன்னும் 2 0, 4 0 டிவைடட் பை 1936. ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1936 ப்ளஸ் 10,000 வரும். ரைட்டா? பை என்ன வந்துருச்சு? 1936 வந்துருச்சு. ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 11,936 வருது. பை 1936 வருது. இன்ட்டு 900 வரணும். இந்த x2 போட்டு ஸ்கொயர் போட்டுட்டோம்னா, அப்போ x2 போட்டோம்னா ரூட் ஆஃப்னு போட்டு 11936 டிவைடட் பை 1936 இன்ட்டு 900 அப்படின்னு எடுத்துட்டோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் செம்மில் பார்த்த மாதிரி தான். கீழே வந்து 44 வந்துடும், இதில் வந்து 30 வந்துடும். சரிதான், உனக்கு தெரியும். இதை மட்டும் நீ பொறுமையாக நிதானமாக எடுத்தினா 109.25 அப்படின்னு அர்த்தம். 109.25 வந்துடும். இதை டிவைட் பண்ணினா 74.49 மீட்டர் அப்படின்னு வரும். இது x2 அப்படின்னு அர்த்தம். இது ரேடியஸ் ஆஃப் த பாட்டம். அப்போ பாட்டம் ஆஃப் த டயாமீட்டர் அப்படின்னு எடுக்கணும். பாட்டம் ஆஃப் த டயாமீட்டர் அப்படின்றது 2 இன்ட்டு x2ன்னு அர்த்தம். அப்போ 2 இன்ட்டு x2க்கு பதிலாக 74.49 மீட்டர். அப்போ அதில் மல்டிப்ளை பண்ணோம்னா 148 வரும். 0.98 மீட்டர் அப்படின்னு வரும். 148.98 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.